எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ரவீந்திரன். நான் இப்போ இங்கே இந்த அமைப்பு இந்த இந்த நோய் முகாம் கண்டறிதல் முகாம் நடத்துறது ராஜரத்னம் மருத்துவ மற்றும் கல்வி அறக்கட்டளை. அதனோட தலைவர் தான் டாக்டர் ராஜ்குமார். அவருடைய நண்பன் நான். அவர் கூட மருத்துவம் பயிலும்போது மாணவர் அவரோட கூட 2 பேரும் ஒன்றா தான் பண்ணோம். அவரோட சிந்தனை வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா, தான் கற்ற கல்வி, தன்னுடைய பொருள், தன்னுடைய திறமை எல்லாம் ஏழைகளுக்கும், இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு அவங்களோட நோயை கண்டறியறதுல ஒரு வைத்தியம் பண்ணணும்னு அந்த ஒரு உணர்வு இருந்தது. அதுதான் இந்த மாதிரி ஒரு முகாமாக நடத்துகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து சென்னையில் பல்வேறு இடத்துல நடத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் பகுதியை சார்ந்த இருக்கிற இந்த மாதிரி குடியிருப்புகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 பெண்களுக்கு, மகளிருக்கு இந்த மருத்துவ முகாம் நடத்திருக்காங்க. அதில் நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க. இந்த மார்பு புற்றுநோய் கண்டறிதல் மட்டும் இல்லாமல் பொது மருத்துவம் பண்ணுறோம். அப்புறம் பெண்களுக்கு உண்டான சில அறிவுரைகள், அவங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளை பார்க்குறது உண்டான மருத்துவ பரிசு பண்ணுறோம். ஏன் நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏன் மார்பக புற்றுநோய் அப்படின்னு அதை எடுக்கணும்னா, இப்போ இந்தியாவில் ஒரு கிட்டத்தட்ட பாதி பேர் இருக்கிற மக்களில் பாதி தொகை மக்கள் தொகை பெண்கள் வச்சு, அதில் இந்த மார்பகத்தை புற்றுநோய் அதனால் பாதிக்கப்படுறவங்க எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பாதி பேருக்கு மேலே இருக்காங்க. அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால், அதாவது ஒரு விஷயத்தை முன்னாடியே நம்ம பார்த்தா அதை சரி பண்ணுறதுக்கோ, அதுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கோ, அந்த நோய் தாக்கத்தை குறைக்கிறதுக்கோ நமக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கே தெரியும், நம்ம செய்வன தெரிந்து செய், முன்னமே செய்யின்னு சொல்லணும். ஏன்னா அது ஏர்லியாக கண்டுபிடிக்கிறத விரைந்து கண்டுபிடித்து ஆரம்பத்திலே அது மூளையிலே கிள்ளி எறிதல் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான். அது நிறைய பெண்களுக்கு அது இருக்கிறதே தெரியாது. ஏன்னா மென்மையான உறுப்பு அது. அதில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் இருக்குதுன்னு வச்சு, ஒரு அழுத்தம் இருக்குது, ஒரு சின்ன உருளை இருக்குது, அல்லது வித்தியாசமாக இருக்குது, இடது வலது மார்புகள் வித்தியாசமாக இருக்குது, அல்லது மார்பில் இருக்க காம்புகள் வேறு விதமாக இருக்குது, அல்லது அது நீர் வருது, அதுலேருந்து ஒரு ரத்தம் வருது. இதெல்லாம் அறிகுறிகள். இது நிறைய பேருக்கு இது சாதாரண இருக்கும். இதை சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும். இப்போ என்னோட விரலில் ஒரு தொந்தரவு தான் நான் காமிப்பேன் அவங்ககிட்ட. இன்னொரு டாக்டர்கிட்டையும் காமிக்கிறது ஈஸி. இது நம்மளுடைய பண்பாட்டில் பெண் மருத்துவர்கிட்ட காமிக்கிறத கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெண்டாவது பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்காகவும், உங்களுக்கெல்லாம் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய டிவியில் பார்ப்பீங்க, நிறைய டாக்டர் சொன்னால் கூட அதை ஏன்னா இந்த ஒரு மருத்துவ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இந்த கருவி இருக்கிறது. இது அயல்நாட்டில் தெரிவிக்கப்பட்ட கருவி. எல்லா மருத்துவமனையிலும் கிடையாது, எல்லா அரசு மருத்துவமனையிலும் இல்லை. ஏன்னா இதை வச்சுருந்தா, இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் லைஃப் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா 8,000 ரூபாய் அதுக்கு சார்ஜ் நீங்கள் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா. இப்போ நாங்கள் வெவ்வேறு இடத்துல போய் பண்ணுறோம். பணம் இருக்கிறவங்க அதுக்கு 1,000 ரூபாய் 500 ரூபா கொடுத்து பண்ணிக்கிறாங்க. நம்ம இங்கே இலவசமாக பெண்களுக்கு, நம்ம தாய்மார்களுக்கு, ஏன்னா நாங்கள் ஏழைகளாக இருந்து தான் நாங்கள் மருத்துவம் படித்து இப்போ ஒரு நல்ல நிலைக்கு இருக்கோம். நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நான் பிறந்த இடத்துக்கு, தான் பிறந்த நாட்டுக்கு, மக்களுக்கு எதாவது செய்யணுன்ற எண்ணத்தில் இவருக்கு தேசிய உணர்வு அதிகம். டாக்டர் ராஜ்குமாருக்கு தேசிய உணர்வு ரொம்ப அதிகம். அதனால இது பண்ணுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து போய் சொல்லி இந்த புற்றுநோயிலிருந்து பெண்களை சீக்கிரமாக நம்ம காப்பது பண்ணலாம். அதுக்காக தான் அது ஒரு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சா அந்த பெண்ணுக்கு அதை வைத்தியம் பண்ணி முழுமையாக அவங்களோட அவயங்கள் அசிங்கப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்க வச்சு அவங்கள மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தி அடுத்த சந்தை வரைக்கும் அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பரீட்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரீட்சை. யாருக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, யாருக்கும் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கிற காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஆண் டாக்டர் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அது இன்னும் சிரமம். பெண் டாக்டர்கள் இருந்தால் கூட அந்த கருவியை பயன்படுத்துறது ரொம்ப பெரிய கருவி, கஷ்டம். இது ரொம்ப எளிமையான கருவி. அந்த கருவியை கொண்டாந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டாந்து வைக்கும். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ நீங்கள் அப்போலோவில் போய் டெஸ்ட் பண்ணால் 20,000 ரூபாய். இப்போ இங்கே வருது. இங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுனால அதனோட தரம் குறையுதுன்னு இல்லை, அதே தரமான பயிற்சி தான், அதே தரமான மருத்துவம் தான் உங்களோட வீடு தேடி வரோன்னா அவரோட நல்ல மனசு, டாக்டர் தேசிய தென்றல்னு நாங்கள் சொல்கிறோம். அவருடைய நல்ல மனசு காரணத்தினால இந்த மாதிரி இந்த முகாம் மக்களுக்கு எல்லாம் கொண்டு போகணும். இது இருக்கும் கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அவரோட குறிக்கோள் 1 கோடி பேருக்கு பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. அதை நாங்கள் எங்களோட சொந்த செலவு, டாக்டர் அவர் சம்பாதிக்கிற காசு, அப்புறம் அவரை மாதிரி நாங்கள் எங்கள் ஒரு சில நண்பர்கள் டாக்டர்கள் பணம் தர்ற ஒரு உதவி, அதை வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த டெஸ்ட்டில் பண்ணோம். இது உங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு டெஸ்ட். இந்த மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. டாக்டரோட படம் போட்டிருக்கோம் இங்கே. இது டெஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 16 கட்டம் இருக்குது, இதில் ஒரு 16 கட்டம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு மார்பகத்தையும் 16 பகுதிகளை பிரிச்சுக்கிறாங்க. இந்த 16 பகுதிகளில் பிரித்து ஏதாவது ஒரு பகுதியில் இந்த பச்சை இல்லாமல் வேறு நிறம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்.
அந்த மாதிரி நிறம் இருந்தால் உங்களை தனியாக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கவனிக்கும், அவ்வளோதான். அந்த நிறம் இருந்ததுன்னா உடனே புற்றுநோய் இருக்குன்னு கணக்கு கிடையாது. அந்த நிறம் மாறுதலாக இருக்குது, நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு கணக்கு, அவ்வளோதான். அதை வந்து உங்களை தனியாக நாங்கள் இன்னொரு தடவை பயிற்சி பண்ணி அந்த பரிசோதனை பண்ணி அதில் இன்கேஸ், அதாவது ஒரு வேளை உங்களுக்கு புற்றுநோயின்னு நிரூபணம் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான எல்லா விதமான மருத்துவ வசதிகளும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இலவசமாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது இது நீங்கள் ஒரு 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 சகோதரிக்கு, ஒரு அம்மாவுக்கு, ஒரு தங்கைக்கு பண்ணுற மாதிரி இல்லை. இந்த நாட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கும் இது இருந்ததுன்னா, ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தாய், ஒரு மகள் அல்லது பெண் அல்லது சகோதரி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள நம்பி தான் அந்த குடும்பம் சுத்தமாக சுற்றி இருக்கு. நீ அந்த சுற்றி இருக்கிறத மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது, அந்த பெண்ணை சந்தோஷமாக வச்சு, அதுக்காக அவங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த பரிசோதனைக்கு இதை நீங்கள் வச்சுக்கலாம். 3 வருஷத்துக்கு இந்த பரிசோதனை செல்லுபடியாகும். ஒரு ரத்த டெஸ்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் 6 மாதத்துக்கு திருப்பி எடுங்கன்னு சொன்னாங்க. இது அந்த மாதிரி இல்லை. இதை எடுத்திங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும். இந்த 3 இதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா, நிறங்களில் மாற்றம் இருந்ததுன்னா நாங்கள் உங்களை தனியாக உங்களுக்கு அது எந்த டாக்டரை பார்க்கணும், என்ன பார்க்கணும்னு பார்த்து அதுக்கு உண்டான ஹெல்ப்பெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இந்த புற்றுநோயை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட அக்காவுக்கு இருக்குது, நான் அவங்கக்கிட்ட பேசலாமா, பழகலாமா? தாராளமாக பழகலாம். ஏன்னா ஒருத்தர் இருக்குது, தொட்டுட்டா வந்துடும்ன்ற மாதிரி இந்த தொட்டுவார் ஒட்டி கிடையாது. புற்றுநோய்ன்றது இயற்கையாக தான். ஆமாம், இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ஆனால் நான் மற்றவங்கள்ட்ட இப்போ காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மற்றவங்க ஊற்றிக்கலாம். ஒரு காசு நோய் இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி இது கிடையாது. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு புற்றுநோய் வருது, அவங்க மார்பகத்தை நம்ம சரி செய்ய முடியல, அதை அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கிறோம் அப்படின்னா கூட, இப்போ இருக்கிற அறுவை சிகிச்சை மூலமாக அந்த இன்னொரு பக்கத்தில் இருக்க மார்பகத்தில் இருக்க அதே அளவு இந்த பக்கம் நம்ம செயற்கை பண்ண முடியும். ஸோ ஒரு பெண்ணுக்கு அது அங்கஹீனம் இல்லாமல், அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் பெண் அப்படின்னும் போது மார்பகன்றது ஒரு முக்கியமான ஒரு அவயம். நம்ம சாத்திரத்தில் அதான சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு குழந்தை அழுது, அவங்க தாத்தாவோட, அவங்க பெற்றோரோட ஒரு கோயிலுக்கு போகுது, குளத்தில் அவங்க பெற்றோர் குடிக்கிறாங்க, அந்த குழந்தை அழுது, சுவாமியே பால் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த குழந்தை அப்போ அவங்க பெற்றோர் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் அது சொல்லுது, இது அது தோடு உடைய செய்வேன்னு பாட்டு பாடுது. அந்த அளவுக்கு நம்மளுடைய மதத்துலேயும், இந்து மதத்துலையும் அது கலந்துருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. மீனாட்சி அம்மன் கோயிலில் அதனோட மீனாட்சி அம்மாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சிவனோட சின்ன மனஸ்தாபம், இங்கே உலகத்தில் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது பார்த்தா அவங்க 3 மார்பகங்கள், 2 இல்லை 3. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் சிவன் சொல்கிறாரு, நீ உரிய நேரத்தில் என்னை அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தான் வரீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு, உன்னுடைய அவயம் ஒன்று மறைந்து விடும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அவங்க சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மாள் பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்க 3 மார்பகத்தில் 1 மறைஞ்சிடுது. அப்போ இவர் தான் என்னோட கணவர் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய சாத்திரங்களை ஒரு பெண்ணோட தனத்தை, மார்பகத்தை உயர்வாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அதை முக்கியமான உயிரோட்டமாக உலகம் இருக்கக்கூடியது. ஏன்னா தாய்ப்பால்ன்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்கு, பெண்ணுக்கு அழகை நிலைநிறுத்துறதுக்கு உண்டான ஒரு உறுப்பு. அதில் எதுவும் தொந்தரவு வரக்கூடாதுன்றது முக்கியமான